ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் எனக்கு உங்களை பார்க்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நான் வந்து என்ன பேச போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஜீசஸோடைய முழு வரலாறை பற்றி உங்ககிட்ட பேசலான் இருக்கேன். நான் ஜீசஸ் பற்றி பைபிளில் படிக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப மிராக்கலாகவும் இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு மனிதர் இந்த பூமியில் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு அவரை பற்றி உங்ககிட்ட வந்து நான் பேசணுன்னு நான் இந்த வீடியோவில் ஆசைப்பட்றேன், அதனால் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து அக்டோபர் 2, 2024. இந்த டேட்டு இருக்குது பார்த்திங்களா, இந்த டேட்டு ஜீசஸ் பிறந்த டேட்லேருந்து இந்த டேட்டு பாருங்கள். வரலாறு ஹிஸ்ட்ரியை வந்து கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னுன்னு ஒரு மனிதன் உருவாக்கிட்டார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். எத்தனையோ பேர் வந்து சாதனை புரிஞ்சிருக்காங்க, சாதிச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு டாப்பிக்காக இருக்காங்க. ஆனால் இவர் வந்து ஹிஸ்ட்ரியே இந்த பூமியில் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னுன்னு வந்து மாற்றின அதிசயம் வந்து இவருக்குரியது தான். இவர் வந்து 33 வருஷம்தான் இந்த பூமியில் வந்து வாழ்ந்திருக்காரு. வல்லரசான நாடு, இன்றைக்கி அமெரிக்கா, ஐரோப்பிய கண்டங்கள்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான நாட்டில் ஒரு பிறக்கலை. ஆங்கிலம் தெரியாதவர். இவருடைய தாய்மொழி வந்து எப்ரியூ, அராமைக். இது வந்து கிறிஸ்துவுக்கு முன் ஒரு 600-800 ஆண்டுகளுக்கு முன் வந்து ஒரு வட்டார வழக்கு லாங்குவேஜாக அந்த இடம் வந்து இருந்திருக்கு. சிரியா அந்த மாதிரியான பகுதியில். ஜீசஸ் வந்து ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் தான் வந்து பிறந்திருக்காரு. ஒரு ஐஸ்வர்யமான குடும்பத்துலேயும் பிறக்கலை. அவர் வந்து ஒரு கன்னி தாய்க்கு வந்து பிறந்திருக்காரு. ஜீசஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜீசஸோடைய அந்த வம்ச வழியை பற்றி நான் ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் ஜீசஸை பற்றி நான் முழுசாக உங்ககிட்ட நான் வந்து பேசுகிறேன். இந்த அப்ரஹாம், சாரா, அவருடைய முதல் மனைவி பேர் வந்து சாரா, இவங்களுடைய மகன் ஈசாக்கு, இந்த வம்சத்தை சார்ந்தவர் தான் வந்து ஜீசஸ். அந்த வம்சம் வழியாக வந்தவர் தான் ஜோசப்பு, அந்த வம்சம் வழியாக தான் பிறந்தவர் தான் வந்து ஜீசஸ். ஜீசஸோடைய அம்மா பேர் வந்து மேரி. இவங்க வந்து கிறிஸ்துக்கு முன் 18 ஆண்டுகளுக்கு முன் வந்து பிறந்திருக்காங்க. நசரேத் என்ற இடத்துல வந்து இவங்க வந்து பிறந்திருக்காங்க, கலிலேலியா. ஜீசஸ் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மேரி இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு வந்து திருமணம் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. ஜோசப் கூட வந்து ஃபிக்ஸ் ஆகுது. அப்போ ஒரு நாள் வந்து திடீர்னு வந்து தேவ தூதுவன் ஜிப்ரில் அவர் வந்து மேரிக்கு முன்னாடி வந்து தோன்றி சொல்கிறாரு, மேரி, நீங்கள் வந்து பரிசுத்தமான பெண், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. அதனால் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கன்னித்தன்மையில் இருக்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு மகன் வந்து பிறப்பான். அந்த மகன் பேர் வந்து நீங்கள் இயேசுன்னு பேரிடணும் அப்படின்னும்போது இவங்க சொல்கிறாங்க, இது எப்படி சாத்தியம்? எனக்கு வந்து கல்யாணம் ஆக போதே, நீங்கள் இப்போ வந்து சொல்கிறீங்களே இந்த மாதிரி வந்து எனக்கு கன்னித்தன்மையில் வந்து குழந்தை பிறக்குது அப்படின்னு. அப்போ இந்த ஊர் உலகம் என்ன சொல்லும் அப்படின்னும்போது, இல்லை, நீ பரிசுத்தமான பெண், இறைவன் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார், இந்த குழந்தை வந்து இறைவனின் குழந்தை அப்படின்னும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமேன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இது வந்து ஜோசஃப்க்கு வந்து தெரிய வருது. ஜோசஃபுக்கு தெரிய வரும்போது அவருக்கு வந்து ரொம்ப கவலையாகிடுது. என்ன இது, நம்ம கல்யாணம் ஆகிற டைமில் போயிட்டு இப்படி இந்த மாதிரி ஒரு கன்னித்தன்மையாக அவங்க இருக்கும்போது குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா இந்த ஊர் உலகெல்லாம் என்ன சொல்லும், இதுக்கெல்லாம் யாருக்கும் என்னால் பதில் கொடுக்க முடியாது அப்படின்னும்போது ஒரு நாள் வந்து சொப்பனத்தில் வந்து ஜிப்ரில் தோன்றி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நீ வந்து மரியாதை வந்து மேரியை வந்து எடுத்துக்கோ, அவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கோ, ஓகேவா, அவங்க வந்து பரிசுத்தமானவங்க, இது வந்து இறைவனின் குழந்தை, இந்த குழந்தைய வந்து நீ வந்து தகப்பனாக இருந்து வளர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவர் வந்து சரின்னு சொல்லிட்டாரு. அப்போ அவங்க வந்து கன்னித்தன்மையிலே வந்து கருவுட்டுறாங்க. அப்போது இவங்க வந்து கருவுற்றும் போதே என்ன ஆகுது அப்படின்னோம்னா, அங்கே இருக்கிற அந்த அந்த ஈஜிப்ட் சைடில் இருக்கிறவங்கலாம் வந்து தீர்க்கதரிசிகளால் வந்து சொல்கிறாங்க, இந்த குழந்தையால் வந்து அங்கே இருக்கிற
அந்த ராஜாவுக்கு வந்து ஆபத்து அப்படின்னும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவங்க வந்து இல்லை அந்த குழந்தைய வந்து ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க மறைஞ்சு தான் வந்து வாழ்ந்துருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாசரேத்தை வந்து விட்டுட்டு இவங்க வந்து ஜெருசலத்துக்கு வந்து போகிறாங்க. ஜெருசலமில் வந்து பெதலகேம்னு ஒரு இடத்துல வந்து ஒரு மாடு ஆடுவோடைய தொழுவத்தில் தான் வந்து ஜீசஸ் வந்து டிசம்பர் 25ஆம் தேதி வந்து பிறக்கிறாரு. பாருங்கள், ஒரு ஐஸ்வர்யமான குடும்பத்தில் பிறக்கலை. ஜோசஃபோடைய குலத்தொழில் வந்து தச்சு, கார்பென்ட்ரு, ஏழ்மையான குடும்பம். அவர் பிறந்த இடம் வந்து ஒரு மாட்டு தொழுவம். 33 வருஷம்தான் இந்த மனுஷன் வாழ்ந்துருக்காரு. ஆனால் இன்றைக்கி வந்து கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின்னு ஹிஸ்ட்ரியை வந்து உருவாக்கிட்டார். இவர் வாழ்ந்த காலகட்டங்களில் எல்லாமே வந்து ரொம்ப எளியோர்களுக்கும் ஏழ்மையான மக்களுக்காக நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காரு. அது வந்து ஒவ்வொரு விஷயமா நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். இவர் பிறந்ததுக்கப்புறம், அந்த பெதலகேமில் வந்து பிறந்ததுக்கப்புறம் இவருடைய 8வது நாள் அன்றைக்கி வந்து இவருக்கு வந்து விருத்த சேதனம் பண்ணுறாங்க. இது வந்து இஸ்லாமோடைய கலாச்சாரத்தில் அந்த இது வந்து ஜீசஸ்க்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஜீசஸ் வந்து ஒரு 12 வயசு இருக்கும்போது ஜோசஃபும் மேரியும் வந்து அவங்க வந்து ஜீசஸ் கூப்பிட்டுட்டு வந்து ஒரு ஆலயத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஜெருசலேத்தில் இருக்காண்ட ஒரு ஆலயத்தில் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற போதர்கள் கூடலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து ஜீசஸ் வந்து அங்கே வந்து காணாமல் வந்து போயிடுறாரு. அப்போ இவங்க தேடி பார்க்குறாங்க, இவங்க அம்மா அப்பாலாம் தேடி பார்க்குறாங்க, இவங்களால கண்டுபிடிக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு வெளியே எங்கேயாவது போயிருப்பாரான்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 3 நாள் வந்து இவரை கண்டுபிடிக்க முடியல. மறுபடியும் வந்து ஆலயத்துக்கு வந்து பார்க்குறாங்க எங்கே இருக்கார் அப்படின்னு. அப்போ வந்து பார்க்கும்போது ஆலயத்தில் வந்து ஜீசஸ் வந்து அங்கே இருக்கிற மத போதகர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கூட வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஜோசப் வந்து கேட்குறாரு, என்னுடைய மகன் தான் இவன், நாங்கள் வந்து தேடிகிட்டு இருக்கோம், காணாமல் போயிட்டான்னு, இங்கே இருக்கானே அப்படின்னும்போது அந்த மத போதகர்லாம் சொல்கிறாங்க, யார் இந்த அற்புதமான குழந்தையாக இருக்குது, இவங்க கேட்குற கேள்விக்கு கூட எங்களால் வந்து பதில் வந்து சொல்ல முடியலை அப்படின்னும்போது சரின்னு சொல்லிட்டு ஜீசஸ் வந்து அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போக ட்ரை பண்ணுறாங்க. ஜீசஸ் வந்து ஜோசப் கிட்ட மரியாள் கிட்டேயும் சொல்கிறாங்க, என்னை ஏன் இங்கேருந்து வந்து கூப்பிட்டு போகிறீங்க, ஓகேவா, என்னுடைய வேலை வந்து நான் இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த 12 வயசுலேருந்து ஜீசஸ் வந்து 29 வயசு வரைக்கும் ஜீசஸ் வந்து பைபிளில் வந்து இல்லை. அது ஒரு சிலர் வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க, இந்த பீரியடில் அவர் அங்கே வாழ்ந்தார். நான் அதுக்கான பேசுகிறது நான் இல்லை. என்ன பைபிளில் இருக்குதோ அது வந்து உங்ககிட்ட வந்து சொல்லலான் இருக்கேன். இந்த 12 to 29 வயசு வரைக்கும் அவருக்கான ஹிஸ்ட்ரி வந்து இல்லை. இந்த 29 வயசுக்கு அப்புறம் ஜீசஸ் வந்து வராரு மறுபடியும். போது அவர் வந்து யோவான் அப்படின்றவர் வந்து அவருடைய அண்ணன், அதாவது மேரி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய அக்கா இருக்காங்க எலிசபெத், அவங்களுடைய மகன் வந்து யோவான். இவர் வந்து எப்படின்னா, இவர் வந்து காட்டிலே வந்து வாழ்வார். ஒட்டகத்தோடைய அதோடைய தோல் வந்து உடையாக அணிஞ்சு வெட்டுக்கிளி, அதுக்கப்புறம் ஹனி, தேன் இதை வந்து உணவாக வந்து சாப்பிடுவார். இவர் வந்து பேப்டிசம் வந்து கொடுப்பார். நீரினால் வந்து பேப்டிசம் வந்து இவர் வந்து கொடுக்குறாரு, திருமுழுக்கு கொடுப்பாரு. இவர் வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து சொல்கிறாரு, நான் வந்து நீரினால் வந்து திருமுழுக்கு பேப்டிசம் தரேன், எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருவார், அவர் வந்து தன்னுடைய பரிசுத்த ஆவியினால் வந்து பேப்டிசம் வந்து கொடுப்பாரு அப்படின்னும்போது ஜீசஸ் வந்து அங்கே வராரு. ஜீசஸ் வரும்போது ஒரு ஒரு வானத்தில் வந்து பறந்துக்கிட்டு இருந்த ஒரு வெள்ளை புறா வந்து அவருடைய தோளில் வந்து வலதுபுறத்தில் வந்து உட்காருது. அப்போ யோவான் வந்து அவரால் வந்து கிரகிக்க முடியுது, இது வந்து இருக்கிறவர் வந்து இறைவனால் அனுப்பப்பட்ட ஜீசஸ் தான் அப்படின்னும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு ஜீசஸ் சொல்கிறாரு, எனக்கு வந்து அந்த நீரினால் வந்து பேப்டிசம் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை, நீங்கள் வந்து பரிசுத்த ஆவியானவர், நான் எதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நீரினால் வந்து பேப்டிசம் தரணும் அப்படின்னும்போது, இல்லை இப்போதைக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னும்போது யோவானால் வந்து பேப்டிசம் வந்து எடுத்துக்கிட்டார் ஜீசஸ். எடுத்துக்கிறதுக்கு அப்புறம் அவர் வந்து மேரியை போய் பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் மேரியும் ஜீசஸும் வந்து ஒரு கல்யாணத்துக்கு வந்து போகிறாங்க. அந்த கல்யாணத்துக்கு போகும்போது அந்த காலத்துலலாம் வந்து எப்படி அப்படின்னா, கல்யாணத்தில் வந்து இந்த திராட்சை ரசம்
அதை வந்து பரிமாறுவாங்க. அது வந்து ரொம்ப ஒரு ரிச், அதாவது அதுதான் வந்து அந்த கல்யாணத்தோடைய பெருமை வந்து சேர்க்கறது. அந்த மாதிரி இவங்க வந்து போகிற ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு பொண்ணுக்கு கல்யாணம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திராட்சை ரசம் வந்து தீந்துடுச்சு. ஸோ அங்கே இருக்கிற அவங்க அப்பா வந்து ரொம்ப கவலைக்கிற, என்னடா நம்ம பொண்ணு மேரேஜில் வந்து இந்த மாதிரி தீந்துடுச்சே, என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே, நம்ம எல்லாரையும் வந்து கூப்பிட்ருக்கோமே அப்படின்னும்போது மரியாள் வந்து ஜீசஸ் கிட்ட கேட்குறாங்க, ஏதாவது அற்புதம் பண்ணுப்பா அப்படின்னும்போது இவங்க சொல்கிறாங்க, ஸ்ருதியே, இது உனக்கும் எனக்கும் இப்போ வேலை வரல, இது வந்து இறைவன் நினச்சாதான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்கிற வேலைக்காரங்களை வந்து கூப்பிட்டுட்டு ஒரு 3-4 பாத்திரம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றாரு. ஒரு பெரிய அண்டா மாதிரியான பாத்திரம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து நீரை வந்து நிரப்புங்க அப்படின்றாரு. அதில் தண்ணியை ஊற்றி நிரப்பிட்டு மேலே வந்து மூடுங்க அப்படின்றாங்க. மூடிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து இறைவன்கிட்ட வந்து வேண்டுறாரு. வேண்டினதுக்கப்புறம் அதை திறந்து பாருங்க அப்படின்றாரு. திறந்து பார்த்தோம்னா அதில் வந்து திராட்சை ரசம் வந்து இருக்குது. அவர் பண்ண முதல் அற்புதம் இது. அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து இது வந்து ரொம்ப மிராக்கிள் ஆகிடுச்சு. எப்படி இது சாத்தியம் அப்படின்னு. இது வந்து எல்லாருக்கும் வந்து அங்கே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஜீசஸ் வந்து இந்த மாதிரி வந்து அற்புதம் பண்ணிட்டார் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது வந்து அவர் வந்து தன்னுடைய தாய் கூட வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கு வந்து ஜீசஸ்க்கு மொத்தம் வந்து 12 சீடர்கள் வந்து எப்போதுமே கூட இருப்பாங்க. அதோடைய முதல் சீடன் வந்து சீமோன் என்கிற பேதுரு, இரண்டாவது வந்து அந்திரேயா, மூன்றாவது வந்து யாக்கோப்பு, நான்காவது வந்து யோவான், ஐந்தாவது வந்து பிலிப்பு, ஆறாவது வந்து பர்த்தலேமியா, ஏழாவது வந்து தோமா, எட்டாவது வந்து மத்தேயு, ஒன்பதாவது வந்து யாக்கோப்பு அல்பேயூன் குமாரன், 10வது வந்து தெதேயா, 11வது வந்து சீமோன், இவன் வந்து கானாலியன், 12வது வந்து யூதாஸ் காரியேத்து. இந்த யூதாஸ் காரியேத்துவால் தான் இவர் வந்து காட்டி கொடுக்கப்படுறாரு. பிற்காலத்தில் சிலுவையில் அறையிறாங்க. தன்னுடைய சீடன் காட்டி கொடுக்குறான். அவனுடைய பேர் தான் வந்து யூதாஸ் காரியேத்து. இது இல்லாமல் ஒரு சில சீடர்கள் வந்து இவரை வந்து ரொம்ப ஜீசஸ் வந்து மனமார்ந்த சீடனாக இருந்திருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா பவுல் என்பவர் வந்து இயேசுவின் வந்து மனமார்ந்த சீடனாக இருந்திருக்கார் பவுல். இந்த பவுல் என்பவர் தான் வந்து ஜீசஸோடைய அந்த இறை செய்தியை வந்து பல நாடுகளுக்கு வந்து கொண்டு சென்ற பெருமை வந்து இவருக்குரியது. இது இல்லாமல் பெண் சீடர்களும் வந்து ஜீசஸ் கூட இருந்திருக்காங்க. அவங்க வந்து மேரி மகத்லேனா. இப்போ என்ன ஆகுது அப்படின்னோம்னா ஜீசஸ் வந்து இந்த 12 சீடர்களையும் வந்து கூப்பிட்டுக்கிட்டு நிறைய இடத்துக்கு வந்து போதனை வந்து கொடுக்குறாரு. நிறைய பேருக்கு வந்து போதனை பேசுகிறாரு. நிறைய அற்புதங்கள் பண்ணுறாரு. அவர் வந்து எல்லாருக்குமே ஏழை எளிய மக்களுக்கு தான் வந்து அற்புதங்கள் வந்து பண்ணுறாரு. நிறைய பேருக்கு வந்து நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, அவங்கள வந்து ஹீலிங் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஹீலிங் காட்னு சொல்லுவாங்க. ஜீசஸ்க்கு வந்து பல பேர்கள் வந்து இருக்குது பைபிளில். ஜீசஸ், இயேசு, மேசையா, கிறிஸ்து, இமானுவேல், இதெல்லாம். இது மட்டும் இல்லாமல் அவருக்கு புனைப்பெயராகவும் இருக்கிறது. தேவன், தீர்க்கதரிசி, ஆண்டவர், போதகர், மனித குமாரன், இறைவனின் ஆட்டுக்குட்டி, யூதரின் அரசன், ராபி, இப்படியும் வந்து இயேசுவை பற்றி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த எங்கெல்லாம் போகிறாரோ அந்த இடத்துல எல்லாமே இவர் வந்து மிராக்கல் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு நாள் வந்து ஒரு மலையில் போயிட்டு ஜெபம் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு. அவர் அங்கே வந்துட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து அங்கே வந்து தெரிய வருது. அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர்கிட்ட வந்து கூடிட்டாங்க. இந்த மாதிரி ஜீசஸ் வந்து வந்திருக்காரு அப்படின்னும்போது அப்போ வந்து பொழுதும் வந்து சாய்ஞ்சிடுச்சு. அப்போது எல்லாருக்கும் வந்து உணவு தேவைப்படுது நைட்டு டின்னருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா பேதுரு வந்து சொல்கிறாங்க, இப்போ ரொம்ப பொழுது சாய்ந்துடுச்சு, இங்கேருந்து யாருமே போக முடியாது, ஏற்கனவே இது வந்து காடாக இருக்குது அப்படின்னும்போது அவங்க சொல்கிறாரு, சரி ஓகே அப்படின்னும்போது இப்போ அவங்களுக்கு உணவு வந்து பரிமாறுங்க அப்படின்னும்போது, இல்லை இப்போ இருக்கிறது வந்து மொத்தமே வந்து
2 மீனும் 5 அப்பம் தான் இருக்குது அப்படின்னும்போது இது எப்படி இத்தனை பேர் கொடுக்க முடியும் அப்படின்னும்போது ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னா அந்த கூடையை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கூடையில் வந்து 5 அப்பமும் ஒரு கூடையில் வந்து 2 மீனும் இருக்குது. இதை என்ன பண்ணுறாருன்னா மேல் தூக்கி வச்சு இதை வந்து இறைவன்கிட்ட வந்து பிரார்த்திக்கிறாரு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அது பல ஆயிரம் அப்பங்களும் பல ஆயிரம் மீன்களும் வந்து அது வந்து அங்கேயே வந்து அற்புதம் நடக்குது. அவங்க வந்து உணவை வந்து கொடுக்குறாங்க, அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து சாப்பிட்றாங்க. இது இல்லாமல் மிஞ்சதை வந்து அவங்க எடுத்துக்கிட்டோம், பார்சல் கட்டிட்டோம் போகிறாங்க. ஏழை மக்களுக்கு எல்லாருமே ரொம்ப உதவி பண்ணியிருக்காரு. கூணு விழுந்தவங்களுக்கு வந்து ஹீல் பண்ணியிருக்காரு. கண்ணு தெரியாதவங்களுக்கு வந்து பார்வை கொடுத்துருக்காரு. பிசாசு பிடித்தவங்களுக்கு வந்து பிசாசை வந்து விரட்டியிருக்காரு. இறந்தவங்களை உயிர் திரும்ப வச்சிருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? அதனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருந்து பண்ணணுன்ற கட்டாயம் வந்து அவருக்கு இல்லை. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் யாரோ ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு எனக்கு இவ்வளோ பணம் கொடுங்க அப்படின்னு இருக்கிற மாதிரியான விஷயம் வந்து அன்றைக்கி பண்ணலை. மறைஞ்சே வாழ்ந்திருக்காரு. ஏழை எளியோர்களுக்கு வந்து மிக சிறந்த அற்புதங்கள் பண்ணியிருக்காரு. ஹீலிங் காடு அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தேவகுமாரன் இயேசு இவர் வந்து 33 வயசில் தான் வந்து இவர் வந்து சிலுவையில் வந்து அரைக்கப்பட்டாரு. அது காரணங்கள் என்னென்னா, ஜீசஸ் வந்து பைபிளில் வந்து ஒரு இடத்துல வந்து ரொம்ப வந்து கோவப்பட்டிருப்பார். அவர் வந்து ஆலயத்துக்கு வந்து போகிறாரு போதனை கொடுக்கறதுக்காக. போகும்போது பார்த்திங்கன்னா ஆலயத்தில் வந்து ஃபுல்லாக வந்து ரொம்ப இந்த பிஸ்னஸ் அதாவது கூடாரம் மாதிரி பண்ணுறாங்க, கட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆடு விற்கிறது, கோழி விற்கிறது, சூதாட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ஒரு அந்த அந்த இடத்துலையுமே ஒரு பரிசுத்தமாக இல்லாமல் மாதிரி வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜீசஸ் வந்து ரொம்ப அங்கே டென்ஷனாகி என்ன பண்ணுறாருன்னா அதை எல்லாத்தையும் தூக்கி வந்து போடுறாரு. தூக்கி போட்டுட்டு இது வந்து இறைவனின் ஆலயம், இது வந்து பரிசுத்தமான இடம், இது வந்து வியாபார கூடம் வந்து இல்லை, இங்கே வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னும்போது ஸோ இதெல்லாம் வந்து யூதர்களுக்கு வந்து போய் சேருது. அந்த யூதர் அரசன் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப எல்லாம் கேட்கும்போது எப்படி இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னும்போது இது என்ன ஆகுதுன்னா இவர் வந்து யூதருடைய வம்சத்தில் பிறந்தே யூதர்களுக்கு வந்து அகென்ஸ்டாகவே பேசுகிறாரு. ஸோ ஜீசஸ் வந்து இஸ்லாம்லேயும் இருக்கிறாரு, கிறிஸ்டியானிட்டிலையும் இருக்கிறாரு, யூதர்களும் அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து நான் அதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். நான் இஸ்லாமில் வந்து ஜீசஸை வந்து ஈசா நபி அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து கன்னித்தாய்க்கு வந்து பிறந்திருக்காரு அதை சொல்கிறாங்க. பட் அவரை வந்து இறைவன் அவங்க வந்து ஏற்றுக்கலை. அவங்க வந்து குரானில் வந்து ஜீசஸை வந்து இறை தூதரை வந்து பார்க்குறாங்க. இவங்க யூதர்கள் வந்து இவர் வந்து மேசையா வந்து இவர் வந்து இல்லை அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னம்னா இவர் வந்து யூதர் குலத்தை சார்ந்தவர் தான். ஆனால் இவர் வந்து இவருடைய மேசையா குறித்த இறைவாக்குகள் வந்து முழுமையாக வந்து நிறைவேற்றவில்லை என்பதால் இயேசு மேசியாக கருதப்படவில்லை யூதர்களால். ஆனால் இவர் வந்து தண்டனைக்கு உட்பட்டு இவர் சிலுவையில் அடைக்கிறதுக்கு வந்து அடிப்படை காரணமே அந்த வம்சத்தில் இருக்கிற யூதர்களால் தான். அப்போது ஜீசஸ் வந்து இந்த மாதிரியான அற்புதங்கள் பண்ணுறத வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல. அவர் வந்து இந்த மாதிரி போதனை கொடுக்கறத அவங்களால ஏற்றுக்க முடியல. ஏன்னா ஏற்கனவே மோசஸ் அந்த மூசா நபி என்கிறவர் வந்து ஒரு 10 கமாண்டன்ட் கொடுத்துருக்காரு. அத்தனைக்கும் இவர் வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் மாடிஃபையாக அவர் பேசுகிறாரு. அப்போ அப்படி என்னும்போது இவங்களால இல்லை இது வந்து உண்மையான மேசையா கிடையாது அப்படின்றாங்க. இவர் எல்லா இடத்துலையும் இவர் வந்து ரொம்ப பிரபலமாக வந்து போயிட்டுருக்காங்க. மக்கள்லாம் வந்து இவரை ஏற்றுக்கிறாங்க, தீர்க்கதரிசியாக பார்க்குறாங்க. ஒரு சிலர் வந்து இவரை வந்து தேவகுமாரனாக பார்க்குறாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த சீடர்கள் வந்து எப்போதுமே இவர் கூடயே வந்து பயணிப்பாங்க. அதில் வந்து இவருடைய முதல் சீடனாக இருக்கிறவர் வந்து பேதுரு வந்து எப்பயுமே இவரு கூடயே வந்து பயணிப்பான். ஒரு வாட்டி என்ன ஆகுதுன்னா ஒரு கடலில் வந்து படகுல எல்லாரும் சீடர்களும் இவரும் வந்து போயிட்டுருக்காங்க. இவர் வந்து நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் வந்து இருக்கார். அந்த டைம் என்ன ஆகுதுன்னா ரொம்ப அலைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப காற்று அடிக்குது. அப்போ அங்கே அந்த படகு வந்து கொஞ்சம் இங்கேயும் அங்கேயும் தடுமாறி ஆட ஆரம்பிக்குது.
அப்போது பேதுருலாம் கத்த ஆரம்பிக்கிறாரு, ஐயோ போதகரே, இறைவரே, இறைவனுடைய மகனே, நாங்கள்லாம் வந்து கடலில் மூழ்கி இறந்துருவோமோன்ற பயமாக இருக்கே, எழுந்துருங்க எழுந்துருங்கன்னு கத்தும்போது திடீர்னு வந்து ஜீசஸ் எழுந்துக்கிறாரு. என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னும்போது, இல்லை இந்த மாதிரி அலைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னும்போது ஜீசஸ் உடனே ரொம்ப கோவப்படுறாரு. உங்களுக்கெல்லாம் விசுவாசமே இல்லையா? நான் தான் உங்கள் கூடவே இருக்கனே, உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னும்போது உடனே அந்த இயற்கையை பார்த்து ஒரு சத்தமிடுறாரு. உடனே அது வந்து ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு மாறுது. மாறினதுக்கப்புறம் நீங்களே என்கிட்ட வந்து விசுவாசம் இல்லாமல் இருந்தால் இது எப்படி? நான் தான் உங்கள் கூட இருக்கனே, என்ன நடந்துட போகுது அப்படின்னு. ஸோ பைபிளில் வந்து நிறைய விஷயத்தில் வந்து ஜீசஸ் வந்து பைபிளில் எப்படி பேசியிருக்காரு அப்படின்னோம்னா, எதுவுமே ஜீசஸ் வந்து டைரெக்டாகவே பேசலை, எல்லாமே வந்து உவமையாகவே வந்து பேசியிருக்காரு. ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி எடுத்துக்காட்டாகவே வந்து பேசியிருப்பார். இப்போ பேதுரு வந்து கேட்குறாரு, நீங்கள் எல்லாமே வந்து எடுத்துக்காட்டு மாதிரி உவமைகளாகவே சொல்கிறீங்களே அப்படின்னும்போது சொல்கிறாரு, இல்லை இது வந்து இறைவனால் கொடுக்கப்பட்டது, ஓகேவா, இது வந்து நேரடியாக வந்து இது வந்து உங்களுக்கு சொல்ல முடியாது, அதனால தான் நான் வந்து உவமையால் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ இவங்க வந்து இப்போது இந்த யூதர்கள் வந்து ஜீசஸ் வந்து ரொம்ப புறக்கணிக்கிறாங்க. அவங்க எப்படியாவது ஜீசஸை வந்து தண்டிச்சிடணும் அப்படின்னு. அப்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆலயங்கள் வந்து இடிக்கப்படும், 3ஆவது நாள் வந்து அது வந்து உயிர் தெழுத்து கட்டுவோம் அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து யூதர்களுக்கு போய் சேருது. இது எப்படி இவர் வந்து எப்படி ஆலயத்தை இடிச்சிடுவார் அப்படின்னும் போது, இல்லை இவரை வந்து நீங்கள் வந்து சிறை பிடிச்சிருங்க, இவரை பிடிச்சிட்டு இவர் வந்து தண்டனை வந்து கொடுக்கணும் அப்படின்னும்போது, அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் எப்பயுமே வந்து மறைந்து தான் வாழ்கிறாரு, சீடர்களோடு இருக்கார். இப்போ யூதாஸ் காரியத்துக்கிட்ட போய் பேசுகிறாங்க. அவர் வந்து ஒரு 3 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி நான் உங்களுக்கு வந்து ஜீசஸ் வந்து காட்டி கொடுத்துட்றேன் சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஜீசஸை ஒரு நாள் வந்து இவங்க சீடர்கள் அவரை சுற்றி இருக்கும்போது அந்த சோல்ஜர்ஸ்லாம் வராங்க, அவங்களுக்கு வந்து இவர் வந்து காட்டி கொடுத்துட்றாரு, இவர் தான் ஜீசஸ் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜீசஸை வந்து அவங்க வந்து கைது பண்ணி கொண்டுட்டு போயிடுறாங்க. இவருடைய முதல் சீடன் வந்து பேதுரு, அவனே வந்து ஜீசஸ் கிட்ட வந்து, இல்லை நான் உங்கள் கூடவே இருப்பேன் அப்படின்னும்போது சொல்கிறாரு, நீ தான் என்னை வந்து 3 வாட்டி வந்து மறுதளிப்பாய் அப்படின்னும்போது, நான் அப்படி பண்ணவே மாட்டேன் அப்படின்னும்போது அவனும் 3 வாட்டி வந்து யூதர்களுடைய கிட்ட வந்து மறுதளிச்சிடுவான். அது நான் இல்லை, அவருடைய சீடன் நான் இல்லை அப்படின்னு. முதல் சீடனும் மறுதளிச்சிட்டான், கடைசி சீடன் ஆகிய யூதாஸ் காரியத்தால் காட்டி கொடுக்கப்பட்டு இன்றைக்கி வந்து அவர் வந்து சிலுவையில் வந்து அறையிற அளவுக்கு போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை வந்து சிறை பிடிச்சு அவரை என்ன சொல்கிறாங்க, சிறையில் வந்து அறையணும்னு சொல்லிட்டு. அப்போ யார் சொல்கிறாங்கன்னா, இந்த ரோமன், இந்த ஈஜிப்டோடைய அரசாங்கத்தில் இருக்கிற ராஜாக்கள்லாம் வந்து ரோமனோடைய கவர்னர் பவுந்திஸ் பிலேத்தி, இவர்கிட்ட தான் வந்து அவங்க சொல்லி, இல்லை இவர் வந்து ரொம்ப அகேன்ஸ்டாக பேசுகிறாரு யூதர்களுக்கு, இவர் வந்து நீங்கள் வந்து தண்டனை கொடுக்கணும்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி குரூசிஃபிகேஷன் பண்ணிவிடுங்க, சிலுவையில் அவரை வந்து இது ஏற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக வந்து கொல்கோதா ஜெருசலமில் அங்கே வந்து இவரை வந்து கொண்டுகிட்டு போயிட்டு அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை வந்து சிலுவையில் அறையறதுக்கான இது கொண்டுட்டு, அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து கொந்தளிக்கிறாங்க, இவர் வந்து தீர்க்கதரிசி, இவர் வந்து ரொம்ப நல்ல இவரை ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து ரொம்ப இயேசுக்காக சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. ஆனால் வந்து அரசாங்கத்தை மீறி அவங்களால ஒன்றும் பண்ண முடியலை. சிலுவையில் அறையப்பட்ட நாள் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை. இது வந்து புனித வெள்ளியாக வந்து இன்றைக்கும் கிறிஸ்டியானிட்டியால் வந்து இது வந்து கருதப்படுகிறது. இவர் வந்து 3ஆவது நாள் வந்து உயிர் தெழுந்திருக்கிறாரு. அதை வந்து ஈஸ்டர் ஞாயிறு அப்படின்னு வந்து கொண்டாடுறாங்க. ஜீசஸை வந்து சிலுவையில் வந்து அரைக்கப்படுறாங்க இந்த யூதர்கள். அப்போது அவருடைய ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் வந்து 2 திருடர்களும் வந்து சிலுவையில் வந்து அரைக்கப்படுறாங்க. அது ரைட் சைடில் இருக்கிறவருடைய பேர் வந்து திஸ்மாஸ், லெஃப்ட் சைடில் இருக்கிறவர் வந்து கெஸ்தாஸ். இந்த திஸ்மாஸ் வந்து கொஞ்சம் நல்ல மனுஷன்தான், சூழ்நிலையால் வந்து திருடனாக மாறிட்டார், ஆனால் நல்ல உள்ளவர். அந்த கெஸ்தாஸ் வந்து ரொம்ப கெட்டவன். இப்போ ஜீசஸை அரைஞ்சிட்டாங்க, அவர் கூட இந்த சைடு அந்த சைடு இருக்காங்க. அப்போ ஜீசஸ் அரைஞ்ச உடனே சிலுவையில் ஜீசஸ் வந்து அந்த கெஸ்தாஸும் திஸ்மாஸும் பேசுகிறாங்க.
இந்த மாதிரி கெஸ்டாக சொல்கிறான், ஜீசஸ் வந்து ரொம்ப நல்லவர், இந்த மாதிரி அவரை பண்ணிட்டாங்களே அப்படின்னும் போது அவன் சொல்கிறான், இல்லை அவர் வந்து போலி அப்படின்றாரு. அங்கேயும் ஒரு சின்ன கான்வர்சேஷன் வந்து போகுது. அப்போது ஜீசஸ் சொல்கிறாரு கெஸ்டாஸ் கிட்ட, நான் இறந்த இன்னைக்கு நீ என்னுடைய பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு. அந்த லெஃப்டில் இருக்கிறவன் இவரை வந்து நம்பவே மாட்டான். ஜீசஸோடைய சிலுவையில் வந்து அரைஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு 7 வார்த்தைகள் வந்து பேசுகிறாரு. அது வந்து பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்குது. அது என்னெல்லாம் அப்படின்னா, முதல் வந்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாது இருக்கிறார்கள். இவரை வந்து அந்த தண்டனை கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்களும் சிலுவையில் அரைஞ்சாங்க பார்த்தீங்களா, அவங்களும் இவர் யாருன்னு தெரியாமவே அரைஞ்சிருக்காங்க. அதனால் இவரை வந்து இறைவன்கிட்ட மன்னியும் அப்படின்னு வந்து இவர் வந்து பிரார்த்திக்கிறாரு. லூக்கா 23:34 இது இருக்குது. இரண்டாவது வந்து, இன்றைக்கு நீ என்னுடனே பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். லூக்கா 23:43. இந்த திஸ்மாஸ் இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்காக இது வந்து சொன்னது. மூன்றாவது, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீடனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்ருதியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். யோவான் 19:26-27. ஜீசஸோடைய அம்மா பேர் மேரி. இவர் வந்து சிலுவையில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உயிர் விட போகிறாரு. அவங்க அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் அவருடைய சீடன் வந்து இருக்கான், யோவான். அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இனி இவன் தான் உனக்கு மகன். அந்த சீடனுடைய யோவான் கிட்ட சொல்கிறாங்க, இவங்க தான் உங்கள் அம்மா. நான்காவது வந்து, 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்கள் என்று அர்த்தம். அது எபிரேவு என்ற மொழியில் இவர் பேசுகிறாரு, ஏலி ஏலி லாமா சபத்தானி. ஐந்தாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து தாகமாய் இருக்கிறேன் அப்படின்றாரு. இது வந்து யோவான் 19:28 இருக்கிறது. ஆறாவது வந்து, முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். மக்களுக்காகவே வாழ்ந்தாருங்க, ஏழ்மையானவங்களுக்காகவே வாழ்ந்தார். யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணதில்லை, நல்லதை மட்டுமே பண்ணார், உண்மையை மட்டுமே பேசினார். எனக்கு இது கேட்கும்போது எனக்கே வந்து கண் வந்து கலங்குது. முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். யோவான் 19:30 இது இருக்குது. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் சத்தமாக சொல்லி ஜீவனை விட்டார். இந்த ஏழாவது வந்து லூக்கா 23:46 இருக்குது. ரொம்ப சிலுவையில் அவரை அறையும் போது ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க. தலையில் வந்து முள்சாடியை வந்து போட்டிருக்காங்க. அவரை வந்து ஃபுல்லாக முள்சாட்டியால் அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட நிர்வாண நிலையில் தான் அவரை வந்து சிலுவையில் அறையப்பட்டிருக்காரு. குடிக்கக்கூட தண்ணி கூட கொடுக்காம, சொல்ல முடியாத தண்ணியை அதில் ஊற்றி, சொல்ல விரும்பலை நான், அந்த மாதிரி தண்ணியை ஊற்றி அவர் கொடுத்து இதை குடிங்க அப்படின்லாம் கூட ரொம்ப கொடுமைப்பட்டு இறந்துருக்கார். இவர் இறந்ததுக்கப்புறம் சிலுவையிலேருந்து இறக்கிட்டாங்க. இறக்கிறதுக்கப்புறம் இந்த சீடர்கள்லாம் வந்து அங்கே இருக்கிற மக்கள்லாம் இவரை எடுத்துக்கிட்டு போய் அந்த குகையில் வச்சுட்டு கல்லை வச்சு மூடிடுறாங்க. ஒரு 3 நாள் கழித்து அவருடைய அந்த பெண் சீடர் இருக்காங்களே, மேரி மகத்லேனா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கல்லறைக்கு வந்து பார்க்குறாங்க. கல்லறைக்கு வந்து பார்க்கும்போது
அந்த கல்லறை வந்து மூடப்பட்ட கல்லறை வந்து என்ன இருக்குதுன்னா கல் வந்து அந்த கேட் வந்து திறந்துருக்கு. அப்போ திடீர்னு உள்ளே போய் பார்க்குறாங்க, ஜீசஸோடைய அவருடைய உடல் வந்து அங்கே இல்லை. திடீர்னு அங்கே வந்து ஒரு வெளிச்சம் உண்டாகுது. அங்கேருந்து வந்து ஒரு ஒளி வந்து தோன்றுது. அது என்ன சொல்லுது? சத்தமாக சொல்லுது, இறைவனால் வந்து இவர் வந்து உயிர்த்தெழுந்து இறைவன்கிட்ட வந்து போயிட்டாரு அப்படின்றாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஓடி போய் அந்த எல்லா சீடர்கள்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்க்குறாங்க, அவர் வந்து அந்த இடத்துல இல்லை. இன்றைக்கும் கிறிஸ்டியானிட்டி பிலீவ் பண்ணுறாங்க, ஜீசஸ் வந்து உண்மையான மேசையா. அவர் வந்து சிலுவையில் அறைக்கப்பட்டார், 3வது நாள் உயிர்த்தெழுந்தார், சன் ஆஃப் காட், தேவகுமாரன் சொல்லிட்டு இன்றைக்கி உலகம் முழுக்க அவரை வந்து இறைவனாக வழிபடுறாங்க. உலகத்துடைய இன்னைக்கு பெரும்பாலான முதல் மதமாக விளங்குறது வந்து கிறிஸ்டியானிட்டி. எனக்கு வந்து இந்த பைபிளில் வந்து ஒரு வசனம் வந்து ரொம்ப பிடிச்சது. நான் பைபிள் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் படிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஒரு வசனம் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஒரு ஐஸ்வர்யவான் கிட்ட வந்து ஜீசஸ் வந்து சொல்கிறாரு, ஊசியின் காதில் கூட ஒட்டகம் நுழைந்திடும், ஆனால் ஐஸ்வர்யவான் ஹெவனில் சொர்க்கத்தில் வசிப்பது வந்து மிகவும் கடினம். ஏழைக்காக வாழ்ந்த மனிதன். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன், ஓகேவா? என்னுடைய சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? நிறைய வீடியோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச்.